ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த ஒரு வேலையை வழங்கிட்டு இருக்கு. இது என்னடா வேலை அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாத சம்பளம் வந்து 35,000 கிடைக்கிற மாதிரி ஒரு வேலைங்க. சரிங்களா? இது என்ன ரோல் அப்படின்னா கழிவு நீர் மேலாண்மை நிபுணர் அப்படின்ற ஒரு ரோலு. சரிங்களா? ஸோ இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லை பிஇ சிவிலோ இல்லை வேறு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரோல் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு ஒரு ரோலும் இருக்குங்க. அதுக்கு சம்பளம் என்ன அப்படின்னா 25,000. சரிங்களா? அதுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா கல்வி தகவல் கல்வி தொடர்பு ஆலோசகர் அப்படின்ற ஒரு பணியிடம் தாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன கல்வி தகுதி என்னன்னா மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும், இல்லை மாஸ் மீடியா முதுகலை பட்டம் அல்லது அதற்கு இணையான அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நான் 2 வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்கள் தொடர்பு, நீர் சுகாதாரம் மற்றும் சுற்றுக்கல்வி, சமூக அணிதிரட்டல், இந்த மாதிரி டீலிங்கில் உள்ள பணியிடங்கள் 2-3 ஆண்டு அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இதுக்கு நமக்கு என்ன டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட், அடோப் ஃபோட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டர் இது மட்டுமே தெரிந்திருந்தால் உங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணியாற்றும் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை அலுவலகம் தென்காசியில். சரிங்களா? தென்காசியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, இல்லைப்பா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் வேலை பார்க்க ரெடி அப்படின்னா கூட நம்ம தென்காசியில் போய் இருந்தால் கூட வேலை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை அலுவலகம் தான் தென்காசி. தேர்வு எனக்கு நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேர்வும் இல்லைங்க. இது நிச்சயமாக வந்து விண்ணப்பிக்க முறையில் வச்சு தான் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்வு இங்கே வந்து நடைமுறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதி மற்றும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு அவங்க கேட்குறாங்க இல்லையா, இதோட எக்ஸ்பீரியன்ஸும் இந்த குவாலிஃபிகேஷனும் கரெக்டாக இருக்கா அப்படின்னா அதை வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பகுப்பாய்வு திறன்கள் மற்றும் பணிக்கான பொருத்தத்தை மதிப்பிடுவர்களுக்கு நடைமுறை சோதனை மற்றும் நேர்காணல். ஸோ டைரெக்டாக இன்டர்வியூ மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே ஒரு கூகுள் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 வேலை இருக்குது இல்லையா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2 டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. அதில் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களோட பேர், உங்களோட வயது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, ஓகேங்களா, இதுக்கு உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உங்களோட ரெஸ்யூம் அனுப்புங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த டாக்ஸில் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் தான் நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க. இதில் என்ன ஃபர்தராக அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெஸ்யூமோ சிவி அதோட உங்கள் ஃபோட்டோ பொருந்தப்பட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடிஎஃப் சைஸு பிடிஎஃப் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களோட ரெஸ்யூம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது போக அகாடமிக் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னோட அகாடமிக் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னா நீங்கள் 10th 12th யூஜி பிஜி டிகிரி மார்க் ஷீட்ஸு அந்த மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாமே அந்த தான் அகாடமிக் க்ரெடென்ஷியல்ஸ். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் டெட்லைன் எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25 ஏப்ரல் 2025 6 மணிக்கு தான் கடைசி நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் என்ஐசி வெப்சைட், அதாவது tenkasi.nic.in அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, இதில் தான் நீங்கள் போய் பார்த்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமெயில் அட்ரஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ காண்டாக்ட் நம்பரும் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆஃபிஷியல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாவட்ட மகாமை என்ஜிஓ காலனி சிஎஸ்சி பில்டிங் யூனியன் ஆஃபீஸ் காம்பவுண்ட் சங்கரன் கோயில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.